வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி எடை குறைப்பு சம்மந்தமாக ஒரு கிடந்த நிலையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். நம்ம ஏற்கனவே இந்த வெயிட் லாஸ் எடை குறைப்புக்காக எளிமையான உடற்பயிற்சிகள் 2 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறோம். அதில் 2 ஸ்டேஜஸ் செய்து காமிச்சிருக்காங்க சார். ஒன்று நின்ற நிலை, அதில் சில எக்ஸசைசஸ், அடுத்தது அமர்ந்த நிலை, அதுலேயும் சில எக்ஸசைசஸ் செஞ்சு காமிச்சிட்டாங்க. அதில் சில பாயிண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம லைக் என்ன நம்ம வெயிட் லாஸ்க்கு நம்ம எவ்வளோ நமக்கு ஃபோக்கஸ் வேணும் அண்டு அதில் வாக்கிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது இன்றைக்கி நீங்கள் என்ன எக்ஸசைஸ் எந்த மாதிரி செஞ்சு காமிக்க போகிறீங்க? கிடந்த நிலையில் என்ன செய்கிறேன்? லையிங் பொசிஷன். ஓகே, பார்க்கலாம். இப்போது ஒரு தரையில் ஒரு நல்ல விரிப்பு அல்லது யோகா மேட் விரித்து வச்சுட்டு அதில் நம்ம நல்லா கால்களை நீட்டி ரிலாக்ஸ்டாக படுத்துக்கலாம். ரிலாக்ஸ்டாக நிதானமாக நல்ல நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். கரெக்டுங்களா? கரெக்ட். இப்போ என்ன செய்ய போகிறீங்க? இப்போ பாரு, இப்போ முதல்ல வலது கையை பின்னால் கொண்டு போகிறோம். 1, ஓகே, 2, இப்போ இடது கை 3, 4. இது ஒரு கவுண்ட். வலது கையை மேலே பின்னாடி கொண்டு போகிறது 1, திரும்ப நார்மல் பொசிஷன், எகெயின் இடது கை திரும்ப நார்மல் பொசிஷன். இது மாதிரி ஒரு 3 அல்லது 4 தடவை செஞ்சால் போகிறோம். ஓகே. இது நின்ற கிடந்த நிலையில் லையிங் பொசிஷனில் செய்கிற முதல் எக்ஸசைஸ். இது நல்ல அடி வயிறை இழுத்து கொடுக்குது இல்லையா? ஓகே ஓகே. ஸோ இதுலேயே அடுத்தது செய்ய போகிறீங்க, சொல்லுங்கள். மூச்சை ப்ரீத் அவுட் பண்ணிருங்க. நல்லா ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் நார்மல். ஓகே. 1, 2, 3, 4. அதாவது 2 கைகளையும் ஒரே சமயத்தில் மேலே லிஃப்ட் பண்ணுறீங்க. அப்படியே அதை பின்னாடி கொண்டு போகிறீங்க. 2, அகெயின் அப்படியே முன்னாடி கொண்டு நேராக இது பண்ணுறீங்க. தென் கீழே இறக்கி வைக்கிறீங்க. 4. இது ஒரு கவுண்ட். இதை 4 தடவை பண்ணுங்க போகிறோம். ஏன்னா வயிறு நல்லா குழஞ்சி வரும். ஏன்னா இதுதான் மெயின். ஏன்னா அடி வயிறு, இடுப்பு பகுதிகள் இங்கெல்லாம் தான் அந்த கொழுப்பு சத்து அப்படியே இதாக இருக்கும், உறைஞ்சிருக்கும். அது குறையிறதுக்கு இது குழஞ்சி கொடுக்கறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் 2-3 எக்ஸசைஸ் இருக்குது இல்லையா? அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டயட் கண்ட்ரோல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொன்னோம். டிஸ்கஸ் பண்ணலாமா? இப்போ என்ன பேச போகிறோம்? இப்போ டயட் கண்ட்ரோலை பற்றி பேச போகிறோம். ஓகே. டயட் கண்ட்ரோல்னு சொல்கிறத விட நம்ம இதை ஒரு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா டயட்டுங்கிறது எல்லாருக்குமே ஒரே டயட் பொருந்தாது. ஒவ்வொருத்தரும் யூனிக், ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவங்க. ஏஜு, அவங்க வயசு, இன்னொன்று அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க். கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கவுங்க நேச்சர் ஆஃப் ஒர்க், அலைச்சல், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம ரெகுலரைஸ் பண்ணிக்கிறதுக்காக டிப்ஸ் மட்டும் ஜென்ரலான டிப்ஸ் கொடுப்போம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதையே சொல்கிறேன். நீங்கள் எப்படி காஃபி ரொம்ப குறைவாக தான் எடுப்பீங்க. காஃபி பழக்கம் நிறைய பேருக்கு காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஒரு நாளைக்கு 4 காஃபி 5 காஃபி வேணும். ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அது அவங்களுக்கு பழகிடுச்சு, அவங்க வேலைக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும். என்னென்னா, நீங்கள் எந்த கப்பில் குடிக்கிறீங்களோ அந்த கப்பை சின்னதாக்கிக்கோங்க. ஏன்னா மனசுக்கும் உணவுக்கும் ஒரு தொடர்பு எப்போவுமே இருக்கும். எனக்கு 1 கப் காஃபியாவது குடித்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும், இன்றைக்கி சூடே இல்லை, எனக்கு தலைவலி வந்துடுச்சு இப்படிலாம் சொல்லுவோம். ஸோ நீங்கள் காஃபியோட அளவை குறைச்சிக்கோங்க. அந்த சுகரை சுகரே இல்லாமல்லாம் குடிக்க முடியாது. சுகரை நீங்கள் 1 ஸ்பூன் போடுறத லேசாக அப்படி தட்டிட்டு 3/4 ஸ்பூனாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓவராலாக கிராஜுவலாக நல்லா குறையும். உங்களுக்கு 3 காஃபி குடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இன்டேக் குறையும், எடுக்கிற சுகர் அளவும் குறையும். அது ஒன்று. இது ஒரு ப்ராக்டிஸ். இதுலேயே நீங்கள் மற்றதும் பழகிக்கலாம். அதேமாதிரி சாப்பாட்டில் உப்பு குறைக்கிறது நல்லது எல்லாருக்குமே. லோ பிபி இருக்கிறவங்கள தான் உப்பு குறைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்போது பிபி ஹையாக தான் இருக்குது.
யங்ஸ்டர்ஸ் வந்து பிபி பற்றி கவலைப்படணுங்கிறது இல்லை, இருந்தாலுமே உப்பு வந்து அளவோடு எடுத்துக்கோங்க. அது ஒன்று. எதையுமே சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? நமக்கு அது சாப்பிடணும் போல தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால குறைச்சிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதை ஒரு அவேர்னஸோடு சாப்பிடுவோம். சிப்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அந்த ஜங்க் ஃபுட்டை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒன்ஸ் இன் 2 months வெளியில் போகிறப்போ அந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டில் சாப்பிட்றோம், அந்த மாதிரி கல்யாண வீடுகளில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்போ அந்த இருக்கிறதே போதும். கரெக்டு. அது ஒன்று. அந்த ஜங்க் ஃபுட் அந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கே தெரியும் எது ஜங்க் ஃபுட்டுன்னு. குழந்தைகளும் வர வர அதை பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர்க்கிறது தான் நல்லது. அது ரொம்ப பார்த்துக்கோங்க. அப்புறம் அரிசி சாப்பாடுங்கிறது உண்மையிலே கொஞ்சம் வெயிட் கூட தான் செய்யுது. நான் என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், நம்ம வீட்டில் நான் ஃபாலோ பண்ணுற டயட்டாக சொல்கிறேன். அரிசி சாப்பாடு வந்து நல்ல திருப்தியாக ஒரு இட்லி எல்லாம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ஜாஸ்தி ஆகத்தான் செய்யுது. அளவு குறைக்க முடியல. மைண்ட் செட் வந்து நம்ம சாப்பாடு குறைச்சிட்டோம்னா நமக்கு தலை சுற்றுமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ எப்பவும் போல் சாப்பிட்றோம். கூடுமான வரைக்கும் வந்து சப்பாத்தி அந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் சாப்பிட பழகுங்க. எண்ணெய் வந்து இப்போ எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா நான் வந்து என்னால் நல்லெண்ணெய் சேர்க்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு வந்து உஷ்ணமாயிடும், வாயில் புண் வந்துடும்லாம் நினப்பேன். பட்டு நமக்கு வந்து அந்த எண்ணெய் பொரித்த உணவுகளை குறைக்கலாம். தவிர்க்க முடியலைனாலும் அளவோடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பிட்டாலும் விரும்பி சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப மெயினாக சொல்ல வேண்டியது. கரெக்டான நேரத்தில் கரெக்டான அளவு சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதுதான் பெரியவங்க சொல்கிற சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. கரெக்டு. அந்தந்த நேரத்துக்கு அளவான சாப்பாடை நல்ல திருப்தியாக நிதானமாக சாப்பிடுங்க. யோகா டீச்சர் ஒருத்தவங்க சொன்னது இதுதான். வாயில் 32 பல் இருக்குது, 32 தடவை மெல்லுங்கன்னு சொன்னார் அவர். அவ்வளோ நிதானமாக எங்கே சாப்பிட்றோம்? கோழி முழுங்கின மாதிரி முழுங்குறோம். அது வேண்டாம். நல்ல நிதானமாக நல்லா மென்று சாப்பிடுங்க. நல்லா ஜீரணமாகும், பசி தாங்கும். இது வந்து ஒரு மெயினாக சொல்ல வேண்டியது. இன்னும் சில டிப்ஸும் சொல்லணும். அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம். அடுத்த வீடியோலையும் இன்னும் இந்த கிடந்த நிலையில் செய்யும் சில எக்ஸசைஸை சொல்ல போகிறோம், செஞ்சு காமிக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை தவறாமல் கொடுங்க. உங்கள் நண்பர்களோட தெரிந்தவங்களோட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.